இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி பிரியாணி தான். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஒரு குக்கர்ல வந்துட்டு கொஞ்சமா ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீல வாக்குனா கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்த வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அது கூட சின்ன சின்னதா கட் பண்ண 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த தக்காளி பிரியாணிக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி மசாலா வந்துட்டு நான் கடையில் வாங்கினது தான், நான் வீட்டிலையெல்லாம் பண்ணது கிடையாது. இது கூட கொத்தமல்லி, புதினா தழை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வாசனை போகிறதுக்கப்புறம் நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு எவ்வளோ தண்ணி நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி.